நம்பிக்கை. ஒரு விவசாயியிடம் ஒரு குதிரை வைத்திருந்தார். அந்த குதிரைக்கு எழில் என்று பெயர் வைத்திருந்தார். அவருடைய நிலத்துடைய வேலைகள், வீட்டு வேலைகள், வெளியில் போவது வருவது எல்லாவற்றிற்கும் அந்த குதிரையை பயன்படுத்தி வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஒரு நாள் மாலை நேரத்தில் அவர் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு மகான் அவரை தேடி வந்தார். பார்ப்பதற்கு அவர் கொஞ்சம் பெரிய மனிதன் மாதிரி இருந்தார். அவரை பார்த்தாலே வெகு தூரத்திலிருந்து வருவது போல் தலையெல்லாம் கலைந்து சட்டையெல்லாம் கசங்கி இருந்தது. வந்தவர் வணக்கம் சொன்னார். இந்த விவசாயியும் அவர் அமர்வதற்கு நாற்காலி போட்டு குடிக்க தண்ணீர் கொடுத்து திரும்பி வணக்கமும் சொன்னார். என்ன விஷயம் என்று கேட்டார். ஒன்றுமில்லை, நான் வெளியூரிலிருந்து வருகிறேன். இது எனக்கு பழக்கமில்லாத பாதை. வழியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் வந்த கார் ஒரு பள்ளத்தில் இறங்கிடுச்சு. அதை வெளியில் எடுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அதை வச்சு இழுத்தா கார் வெளியே வந்துடுன்னு சொன்னாங்க. அதான் உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். விவசாயி பெரிய காரனால் இல்லை சின்ன கார் தான் என்று அந்த மனிதர் சொன்னார். சரி, வருகிறேன் வாருங்கள் என்று குதிரையை அழைத்து கொண்டு கொஞ்சம் கயிறு கட்டி இழுப்பதற்காக எடுத்துக்கொண்டு குதிரையோட கட்டை அவிழ்த்து அவருடன் நடந்து அந்த கார் பள்ளத்தில் இருந்த இடத்திற்கு சென்றார்கள். கார் சிறியதாகத்தான் இருந்தது, ஒரு பள்ளத்தில் இருந்தது. காரை வெளியே எடுக்கும் முயற்சியில் அவருடைய குதிரைக்கும் காயம் ஏற்படக்கூடாது என்பதற்கு தோன்றியது. விவசாயி ஒரு கயிற்றை கட்டி காரில் ஒரு முனையையும் குதிரையோட இழுப்பதற்கு தோதாகவும் பிணைத்தார். கொஞ்ச நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். பிறகு அந்த விவசாயி சொன்னார், எங்கடா பழனி, இழு பார்ப்போம் என்று சத்தமாக குரல் கொடுத்தார். குதிரை அசையாமல் இருந்தது. திரும்பவும் ஏண்டா கந்தா இழுடா, ராஜா இழுடா என்று 4-5 பெயர்கள் எல்லாம் சொன்னார். குதிரை துளி கூட நகரவில்லை. டேய் முருகா, வேகமாக இழுடா அப்படி என்று உரத்த குரலை சொன்னார். குதிரை, என் செல்லமே, என் தங்கமே, எழிலு, சேர்ந்து இழு என்று குதிரையோட உண்மையான பெயரை சொன்னார். அவ்வளவுதான். குதிரை கயிற்றை இழுக்க ஆரம்பித்தது. அடுத்த 5வது நிமிடமே கார் பள்ளத்திலிருந்து மேலே ஏறிவிட்டது. வெளியூர்காரரோ விவசாயிக்கு நன்றி சொன்னார். அந்த வெளியூர்காரருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? அதை நாளை பகுதி 2 பார்க்கலாமே. ஆனால் அது ஒரு நியாயமான சந்தேகம்தான். என்ன என்பதை நாளை பகுதி 2 பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.